முதல்ல பாதியில் உட்காந்துங்களுக்கு ஒன்று வைக்கல. சரி, இப்படி கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் நீ வராமல் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா இப்படி தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு வராமல் இருந்துக்கலாமே. சரி, சபை சபை கூடி, ஆமாம், அவங்க எதுக்கு போகிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய உள்ளங்களும் வெளிப்படுது. ஒவ்வொருத்தவங்க எதுக்கு சபைக்கு போகிறாங்கிறத வெளிப்படையாக சொன்ன நமக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய சமூகத்தில் ஒரு ஐக்கியமாக இருக்கும். அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் சபை கூடி ஆராதிக்கிறது. கர்த்தர் என்ன செய்யணும்? சபை கூடி ஆராதிக்கணும். சரி, இப்போ நீங்கள் ஜெர்ஸ் சைடு வாங்க. அங்கே 2-3 பேர் பதில் சொல்ல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்களும் அந்த ஆன்சர் தான் இல்லையா? இந்த சகோதரர் எதுக்கு சபைக்கு போகிறாரு? ஆராதிக்கிறதுக்காக போகிறார். சரி, அப்புறம் போதும், நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது நிறைய பேர் இந்த பதில யோசிக்கணும்ல. நம்ம எதுக்கு வரோங்கிறது இனிமே தான் யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, வேற யாருக்கு பதில்? நீங்க நல்ல பதிலை யோசித்து சொல்ல தேவையில்லை. பதில்னா வந்துடும். கேட்டு அவங்க பதில் சொன்னாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு போறேன். அதே பதில் தான். சரி சரி, இவங்க 2 பேரும் ஒரே வழியில் இருக்கிறாங்க. அப்புறம் ஜெர்மனிலேருந்து வந்தோம்னு சொல்லலாம். பின்னால் பதில் சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுவரை சொன்னதை நல்ல பதில சொல்லலாம். சரி, வேற பதிலுக்கு சீக்கிரம் முடிக்கணும். நம்ம கொடுங்க, இன்னும் நிறைய விஷயம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. நீங்க எதுக்காக வரீங்க? அதான் கேள்வி. பைபிள் என்ன சொல்லுங்கிறத பற்றி உங்கள்கிட்ட யாருமே கேட்கவே இல்லை. வாட் டஸ் பைபிள் சே? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அதற்காக நீங்க எதுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? பக்தி விருத்தி அடைவதற்காக. சரி, நல்ல பதில் தான். அப்புறம் சொல்லுங்க. சொன்ன பதில் எனக்கு விளங்கல. ஓ, இதான் உண்மையான பதில். சரியோ தவறுங்கிறது முக்கியம் இல்லை. அவர் என்ன பதில், இந்த வாரம் வரலன்னா ஒரு பிரச்சனை சிக்கல், அடுத்த வாரம் கேட்பார் ஏன் வரல. இதுக்கு பதில் சொல்லி தாளாது. இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு தான் அவர் வராது. சரியான பதில். சரி, இது ஒரு நல்ல பதில். வேற இருக்குது பதில், நான் உண்மையான பதில். போக விரும்புகிறோமோ விரும்பலையோ அடுத்த வாரம் போகலாம் கேட்பார். கேள்விக்கு நான் சரியான பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, வேற ஒருவரை ஒருவர் தாங்கி இருக்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கிறதுக்கு. சரி, நல்ல ஒரு பதில் தான். அப்ப இவர்களால நிறைய பேர் தாங்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்களால நிறைய பேர் தாங்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சர்ச்சுக்கு வர்றதுல ஏற்கனவே ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ அடுத்த காரணம் ஒருவர் ஒருவர் தாங்கிறது. சரி, வேற யாராவது பதில் சொல்றீங்களா? ஏனென்றால் நாம் எந்த ஒன்றை செய்தாலும் அதை ஏன் செய்கிறோம் என்பதற்கு ஒரு வலிமையான காரணம் இருக்கணும். We may have so many reasons, but we must have the right reason. சரியான காரணம் இருக்கணும் இல்லையா? எதுக்காக இதை செய்றீங்க? சிலரை கேட்டா, என்ன இந்த பக்கம் வந்துருக்கீங்க? சும்மா வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா டிவி பார்த்துருக்கேன். சும்மா. இந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்றீங்களோ என்னமோ தெரியல. இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா. என்ன கடைக்கு வந்துருக்கீங்க? சும்மா வந்தேன். ஏதாவது எல்லாம் சும்மா சும்மா சும்மா. ஆமா, சிலருடைய வாழ்க்கை சும்மா தான் வராங்க. there is no purpose, there is no reason. ஆனால் அருமையானவர்களே, முதலாவது we must have some strong reasons for our church coming. சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொன்ன பதில் வேதத்தின் அடிப்படையிலான ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பதிலாக இருக்கக்கூடும். ஆனால் உண்மையான யதார்த்தங்கள் என்னவென்பது உங்களுக்கு தெரியும். அருமை, நீங்கள் கொடுத்த பதில்கள் தவறான பதில்கள் அல்ல. ஆனால் பெரும்பாலும் அநேகர் பதிலை விதமாக சொன்னாலும் அநேகரை சபைக்கு போக வைப்பது எதுவென்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். எனவே இந்த ஆராதனை என்றுதான் பெரும்பாலும் சொல்லப்படுது. ஆராதனைக்கு வரீங்களா?
வொர்ஷிப்புக்கு வரீங்களா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சில திருச்சபையிலே போதகர்கள் சொல்வார்கள், இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய சமூகம், நீங்க இந்த இடத்துல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாள் என்று ஒரு தனி நாள் கிடையாது, இல்லையா? All days are God's days. All places are God's places. Wherever we are, there we are the presence of God. We are watched by God. இது கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது அநேகருக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துடும். இதுதான் கர்த்தருடைய சமூகம், மற்ற இடமெல்லாம் வேறு, அதை எங்கே எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல we must be very careful. அதனால நிறைய பேர் சர்ச் என்ற இடத்துக்கு வருகின்ற பொழுது அவங்க ரொம்ப பயபக்தியா இருக்கிறாங்க. அப்படித்தானே இருக்க ஒரு சில இடங்களும் நம்ம அப்படித்தான் இருக்க வேண்டிய கட்டாயமா இருக்கிறோம். அப்படின்னால இது கர்த்தருடைய நாள் இல்லை, எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் தான். நாம் வீட்டிலே வாழ்கின்ற பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்கிறோம் என்கிற உணர்வு இல்லாமல் வாழ்ந்தால் இங்கே வந்து நாம் பிரசன்னம் என்று உணர்கிறோம் என்றவா, that is totally wrong. நாம் இருக்கின்ற வீடுகளிலே தேவனை நாம் அறியவில்லை என்றால், தேவ சமூகத்தை உணரவில்லை என்றால், அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிட்டவில்லை என்றால், ஒரு ஆராதனை ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்திலோ சபை என்று சொல்லப்படுகிற இடத்திலோ வந்து கூடி நாம் எதையாவது உணர்ந்தாலோ ஃபீல் பண்ணினாலோ அது ஃபால்ஸ். புரிகிறதா? அது ஃபால்ஸ். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் காட் வந்து இண்டிவிஜுவலி நமக்கு தொடர்புடையவராக இருக்கிறார். காட் இஸ் a personal God. நீங்கள் வீட்டிலே உங்களுடைய ஆண்டவரை அறியவில்லை என்றால் இங்கு வருகின்ற பொழுது உணர்வதாக எண்ணுகின்ற அந்த உணர்வு உண்மையானதல்ல. அது இந்த இடத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆராதிக்கின்ற இடத்திலே மட்டும் அபிஷேகத்தை உணர்கிறார்கள், ஆராதிக்கின்ற இடத்துல மட்டும் அக்கினியை உணர்கிறார்கள், ஆராதிக்கின்ற இடத்துல மட்டும் பக்தியை உணர்கிறார்கள். இந்த இடத்தை விட கடந்து சென்ற பிறகு அவருடைய இதில் வேறு ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. காரணம் என்றால் இன்னும் அவர் ஒரு பாண்டேஜில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு அடிமைத்தனம். என்ன அடிமைத்தனம் என்றால் கோயில் கடவுள் கான்செப்ட். இங்கே தான் கடவுள் இருக்கிறார், அந்த இடத்துல நம்ம சரியா இருக்கணும், அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கணும். எனவே அநேகருடைய இருதயத்தில் இருப்பது என்றால் கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சபை கூடுதல் என்பது ஆராதிப்பதற்காக கூடுகிறோம் என்ற அர்த்தம் கொடுக்கப்படவே இல்லை. When we are coming together, we are worshiping God, but that's not the original purpose. ஆராதிக்கிறதுக்காகவே நம்ம கூடி வரல. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆராதனை சிஸ்டம் என்பது that's totally changed. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு கூட்டத்தில் கூடி வந்து ஆராதிக்க சொன்னார், அதை ஏற்றுக்கொண்டார் அந்த காலகட்டத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆராதனை என்பதற்கு என்ன விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்றால், வேதாகமத்திலே ஆராதனை என்றால் என்ன, தேவனை கனப்படுத்தல் என்றால் என்ன என்பதற்கு இயேசு கிறிஸ்து 2 இடத்துல நல்ல பதிலை கொடுத்தார். மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 16வது வசனம், யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். யோவான் 15:8 இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கேள்விக்கு விடையளிப்பது போல சொன்னார், when God is glorified, when you can be my disciples. எப்பொழுது தேவன் கனப்படுகிறார், அதாவது ஆராதிக்கப்படுகிறார், அதாவது போற்றுதல், வாழ்த்துதல், வணங்குதல், புகழுதல், ஸ்தோத்தரித்தல், துதித்தல், வழிபடுதல், தொழுது கொள்ளுதல், இவ்விதமாக we have so many words. இந்த எல்லா வேர்டு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இவை எல்லாம் என்ன சொல்கிறது? போற்றுகிறோம், புகழுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், வழிபடுகிறோம். இவ்விதமாக சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வருகிறோம்? we are honoring God. அதுதான் ஆராதிக்கிறதுன்னு சொன்னா தேவனுக்கு உரிய மரியாதை கொடுத்தல், giving due reverence to our almighty God. அதாவது அவருக்கு தகுதியான கனத்தை கொடுக்கிறது தான் ஆராதனை. ஆனால் எது ஆராதனை? what is the true worship? எது ஆராதனை? இன்னைக்கு ஆராதனை என்ற உடனே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக எது வரும்? பாடல்கள் வரும், துதிகள் வரும், ஸ்தோத்திரங்கள் வரும், கைதட்டுவது, உடலை அசைப்பது, இது போன்ற பல்வேறு காரியங்கள் தான் நமக்கு ஆராதனை ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? எழுந்து நின்று கைகளை தட்டி பாடி, இது ஆராதனை வரும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது தேவன் ஆராதிக்கப்படுகிறார், அதாவது நாம சொல்லலாம், we can say that in different ways we are worshiping God. ஆனால் God must tell when he is glorified, when he is worshipped. இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். யோவான் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 24-25 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் எப்படி ஆராதிக்கப்பட விரும்புகிறார்? ஆவியோடும் உண்மையோடும். அப்படி என்றால் ஆவியோடு உண்மையோடு சொல்கிற பொழுது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை கனப்படுத்துகிற பொழுது இருதயமும் இணைய வேண்டும். It must be joined with our worship. அது அர்த்தம் என்ன?
தேவனை கனப்படுத்துகிற பொழுது நம்முடைய இருதயமும் காண்பிக்கப்பட வேண்டும். இட் மஸ்ட் பி ஷோன் டு காட். இருதயத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம், இந்த இருதயத்தையும் இணைத்து ஆராதிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? இருதயத்தை இணைக்காமல் நாம் நன்றாக பாட முடியும், நன்றாக துதிக்க முடியும், நன்றாக சூதரிக்க முடியும், பல காரியங்களை செய்ய முடியும். அந்த ஆராதனை பலருடைய பார்வையில் மிகவும் அற்புதகரமாக இருக்க முடியும். அருமையாக ஆராதிக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு தேவன் சொன்னார், இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ வெகு தூரமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இருதயம் வெகு தூரமாக இருக்கல, அந்த இருதயத்துக்கு தேவன் வெகு தூரமாக இருக்கிறார். ஏன்னா இவளை ஆராதிக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தன்னை டிஸ்டர்ப் பண்ணுகிறார். ஏன்? சில நேரத்தில் என்னிடத்துல சில சகோதரர் பேசுவார்கள். அப்படி பேசுகிற பொழுது கொஞ்சம் நான் நகர்ந்து போக வேண்டியது வரும். ஏன்னு சொல்லுங்க? ஆமாம், அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ அருமையானவராக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிற விஷயம் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் சரி, சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து, ஒருவேளை இது நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் குறைவாக சொல்லுவதல்ல, அவருடைய சரீர பிரச்சனை அது வரக்கூடும். ஆனாலும் நாம் அதை என்ன செய்யறது இல்லை, டாலரேட் பண்ணிக்கிறது. அவர் பேசுகிற ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பின்னால் போயிட்டே இருப்போம். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அவர் வந்தாலே அவர்கிட்ட பேச, அவர் நல்ல சகோதரர், வெரி குட் பிரதர். ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே அவருடைய வாயிலிருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வரும். நான் என்ன பண்ணுவேன், பின்னால் போயிட்டே இருப்பேன். ஆனால் அவர் எனக்கு பின்னால் அவர் வந்துட்டே இருப்பார். அவர் நான் எதுக்கு பின்னால் போனால் அவருக்கு தெரியாது. அவர் அந்த க்ளோஸ்னஸை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, பின்னால் போக போக அவர் முன்னால் வந்துட்டே இருப்பார். அவர் பேச ஆரம்பிச்சு அவர் தப்பிக்கிறது கடினம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைகள் நல்லதாக இருந்தாலும் சரி, அவர் பேசுகிற பொழுது ஒரு துர்நாற்றம் வீசுகிறது என்று சொன்னால் நம்மை நாம் என்ன செய்கிறோம், தூரமாகிற. அது போலத்தான் நமக்கு என்ன தேவன் சொல்கிறார் என்றால், அவருடைய இருதயமோ எனக்கு வெகு தூரமாக விலகி இருக்கிறது என்று சொன்னால் அவங்க இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு தான் வர்றாங்க. ஆனா என்ன அர்த்தம் என்றால், அந்த இருதயம் ஆண்டவருடைய பார்வையில ஏற்றதாக இல்லை. அவர் என்ன பண்றாரு, தன்மை தூரமாக்குகிறார். அப்போ இந்த இருதயம், அந்த ஒரு தவறான இருதயம் ஆராதிக்கின்ற பொழுது தேவன் நெருங்கி வரவில்லை, தூரப்படுத்துகிறார். ஆராதனை சொல்லுவாங்க, இதுவும் ஆவியானவர் வந்து இறங்குகிறார், உங்கள் ஊரையும் சூழ்ந்து இருக்கின்றார், மழை போல் இறங்குகிறார், உங்கள் ஒவ்வொரு கருவிலும் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு ஒரு கிக் கிடைக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நம்ம கிரியேட் பண்ணோம்னா சபைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தர் கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவாங்க, ஏதோ கர்த்தர் மழையாக பொழிகிறது நான் பார்க்க. அவருடைய கண்ணு மட்டும் தான் தெரியும். விசுவாசி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு மழை பொழியாது. இப்படி சில வார்த்தைகளை சொல்லி அவங்களை உசுப்பி விட்டால், அதாவது கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விட்டால் தான் அவங்க ஒரு ஆராதனை ஃபீலிங்குள்ள வருவாங்க. அருமையாக இருதயத்தை நாம் எப்படியோ வைத்துக் கொண்டு எப்படி வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம். அப்படி ஆராதிக்கின்ற பொழுது தேவனை நாம் என்ன செய்கிறோம், பக்கத்தில் இருக்கிற தேவனை தூரமாக்கி கொண்டே இருக்கிறோம். எனவேதான் பல திருச்சபைகளுக்கு தேவன் தூரமாகத்தான் இருக்கிறார். இவர்கள் மிக சிறப்பாக ஆராய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவரும் அங்கே தூரத்தில் துக்கப்பட்டு கொண்டிருக்க காரணம் என்ன, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கல. வாய் நன்றாக பாடுகிறது, கைகள் தட்டுகிறது, உடல் அசைகின்றது, உள்ளமும் உற்சாகமாக தான் இருக்கிறது, தேவனை ஆராதிக்க விரும்பத்தான் செய்கிறது. ஆனால் அந்த இருதயத்துல தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற உற்சாகம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் தேவனுக்கு ஏற்றபடி தன்னை வைத்துக் கொள்வதற்கு கவனிக்கவில்லை. அப்படித்தானே? அப்போ அந்த இருதயத்தை கூட தேவன் தூரமாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியோடு உற்சாகத்தை உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வேண்டும், அந்த கிளியரா சொல்ற ஆராதனை என்றால் என்ன. ஒரு ரகசியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நீங்கள் என்னை எப்படி துதிக்க வேண்டும், இல்லைன்னா தேவனை எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்று சொன்னாரா? கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா உட்காந்துட்டு அதாவது யதார்த்தமா சிந்திக்கணும். எதையோ ஒன்றை குறை கூறுகிறது போலவோ இல்லை குற்றச்சாட்டுகள் ஃபீல் பண்ணக்கூடாது. உண்மையை, சத்தியத்தை சத்தியமா என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சொன்னாரா? நான் சொன்ன முதலாவது இது கலந்துரையாடல், நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும். சொன்னாரா? நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நல்லா ஆராதிக்கிறோம் இல்லையா, நல்லா துதிக்கிறோம், நல்லா பாடுறாடி. கிறிஸ்தவ உலகத்துல பாடல் மலிந்து போய்விட்டது இல்லையா. இயேசுநாதரை ஒரு பாடல் ரசிகராகவே நாம் மாற்றி விட்டோம். அவருக்கு தேவையானதெல்லாம் என்ன, அவர் நல்ல பாட்டு பிரியர். ஒரு MP3 வாங்கி போட்டு போட்டா அவர் பாட்டு கேட்டு உட்காந்துருப்பார். அப்படின்னு புதுசா என்ன செய்யறோம், நம்ம பாடலை உருவாக்கி 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 பாடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கேற்றபடி நான் இப்போ நடனம் ஆட ஆரம்பித்து விட்டேன். பெரும்பாலும் திருச்சிபை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடி என்ன செய்கிறார்கள், ஆமா, நடனமாடி ஆராதிப்போ நாதான் நாம் உம்மை
செய்யணும் அப்படின்லாம் பாடல்கள் இருக்கிறது. நிறைய பேர் இப்போ தாவீது காலத்துக்கே போயிட்டாங்க. இயேசுநாதர் காலத்திற்கு வர வேண்டியவங்க எங்கே போயிட்டாங்க? பிசாசானவன் செய்த ஒரு பெரிய தந்திரமான காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுநாதருடைய வழிகளை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்ட விசுவாசிகளை வித்தியாசமான ஒரு கோணத்திலே அழைத்து கொண்டு தாவீதுடைய வழியை பின்பற்ற சொல்லிவிட்டான். தாவீது பின்பற்ற வழி தவறான வழி கிடையாது. ஆனால் அதை விட மேன்மையான வழியைத்தான் இயேசு கிறிஸ்து காண்பித்தார். நாம் இயேசு கிறிஸ்து சென்ற பாதையில் தான் செல்வதற்கு அழைக்கப்பட்டவனை ஒழிய தாவீது சென்ற பாதைகள் அல்ல. தாவீது ஆராதித்த விதத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்து ஆராதித்த விதத்தில். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினால எப்பொழுது அவர் என்னோடு இருக்கிறார். யோவான் 8:29. இதான் இயேசுநாதருடைய வழி இல்லையா? ஆனால் தாவீது நடனமாடி ஆராதித்தான். ஆனால் ஆராதிப்பது தவறல்ல. ஆனால் நீங்கள் நடனமாடி ஆராதிக்க அழைக்கப்படவில்லை. எப்படி ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆவியோடும் உண்மையோடும் இயேசுடைய வழியை பின்பற்றி ஆராதிக்கிறார். இயேசுடைய வழி என்ன? இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். சொல்லுங்க. ஜெபம் பண்ணி கொண்டார். மோசேயுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் தேவனை எப்படியெல்லாம் ஆராதிக்கணும், எப்படியெல்லாம் தொழுது கொள்ளணும், எப்படியெல்லாம் பண்டிகை கொண்டாடணும், எப்படியெல்லாம் ஓய்வு ஆசரிக்கணும், அப்போ எந்த உடைகளை அணியணும், எப்படி பாடணும், எத்தனை பேர் பாடணும், இதெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் இல்லையா? ஆனால் இயேசுநாதர் காலத்தில் தேவனை ஆராதிக்கின்ற விஷயத்தில் அவர் என்ன சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்? நீ எப்படி வாழ வேண்டும். அப்படித்தானே? மோசே சொன்னதற்கும் இயேசுநாதர் சொன்னதுக்கு இடையில் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மோசே மார்க்க சம்பந்தமான, வழிபாடு சம்பந்தமான, தொழுகை சம்பந்தமான நிறைய விதிகளை கொடுத்து கொண்டிருந்தார். நல்ல காரியங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பொழுதும் நீ எப்படி வாழ வேண்டும், உன்னுடைய இறுதி எப்படி இருக்கணும், உன் மனம் எப்படி இருக்கணும், உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், உன் நினைவுகள் எப்படி இருக்கணும், இதைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டதார் இல்லையா? மலை பிரசங்கத்துல முக்கியமா சொல்லுகிற பொழுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான். அப்போ இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது he talks about qualities, attitudes. இப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்னார்னா, இந்த விதமாக நீங்கள் செயல்படணும். மனுஷர்கள் உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். அப்போ உண்மையான ஆராதனையினுடைய அடிப்படை என்ன? நாம ரொம்ப ஈஸியா வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். எளிதானது இல்லையா? ஒரு சினிமா நடிகை என்ன பண்ண முடியும்? ராஜாவாகவும் நடிக்க முடியும். ஆனா ராஜாவாக மாற முடியுமா? ஒரு சிலர் முதல் மந்திரி ஆயிடுறாங்க. எங்க தமிழ்நாட்டில் அப்படிதான். ஆமா, நடிகராக இருந்தால் அடுத்தது யாரா மாறலாம்? முதல் மந்திரியா மாறலாம். ஆனா நடிகர் எதையும் நடிப்பான். ஒரு இடத்துல ஒரு பெரிய தேச தலைவர் மாதிரி வருவார், இன்னொரு இடத்துல போலீஸ் ஆபீசர் மாதிரி வருவார், இன்னொரு இடத்துல ஒரு எம்எல்ஏ மாதிரி வருவார், இன்னொரு சமூக சேவன். அவருக்கு என்ன ரோல் கொடுத்தா அந்த ரோலை பிளே பண்ணலாம். அது ஈஸி. ஆனா அது போல இருக்க முடியுமா? அது போல வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நடிப்பது என்பது எளிது, வாழ்ந்து காட்டுவது என்பது கடினம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறார்களே, கிறிஸ்தவர்களாக வாழவில்லை. தேவனை பற்று வைத்திருக்கிறது போல அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் நம்ம கிறிஸ்தவர்களாக இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பக்தியா பாடணும், இப்படிதான் பக்தியா துதிக்க வேண்டும் என்று சொல்லி they are showing, they are pretending. நடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ நடிப்பு வரை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்களாக தான் ஜெபம் பண்ணணும், நம்ம கிறிஸ்தவர்களாக தான் பைபிள் படிக்கணும், நம்ம கிறிஸ்தவர்களாக தான் சர்ச்சைக்கு போகணும், நம்ம கிறிஸ்தவர்களாக தான் காணிக்கை கொடுக்கணும். இப்படிலாம் செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு கிறிஸ்தவ தோற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறோம். But are we living the true Christian life? That is so important. இது போன்ற காரியங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் திருச்சபைகளில் பேசப்படுவதும் இல்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதும் இல்லை. திருச்சபை என்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும். So easiest job we choose. எளிதான வேலை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்கள் வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்கணும். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். இதை நாம் செய்கிறோம். இதுதான் ஆராதனை. கடவுளை அறியாத மனிதனுக்கு கூட நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சமாக தோன்றுகிறது. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் வொர்ஷிப். இதுக்கு நாம் என்ன சொல்றோம்? இது ரொம்ப கடினம், இது கடினமான உபதேசம். எனவே அந்த கடினமான உபதேசத்தை இன்னைக்கு சபைகள் யாரும் செய்யறதில்லை. நீ எப்படி துதிக்கணும், எப்படி ஸ்தோத்திரிக்கணும். நான் எங்க போனாலும் எங்க இடத்துல பிரதர் அந்த 1000 ஸ்தோத்திரங்கள் புக்கு இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, சில டிவிகளை கூட எங்க தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல போடும்
செங்கடலை பிளந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடனே செங்கடலை பிளந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எகிப்திய தலைச்சன்களை எல்லாம் அழித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எகிப்திய தலைச்சன்களை எல்லாம் அழித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுள் அறியாதவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். இவர் என்ன பண்ணியிருக்காரு? எகிப்தில் இருக்கிற தலைச்சன்களையும் அழிச்சிருக்கிறாரு. இவன் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்றான். என்னடா இது அன்புள்ள கடவுள் நீங்க பேசுறீங்க, அவர் அழிச்சிருக்காரு, நீங்க வந்து என்ன பண்ற? ஸ்தோத்திரம் பண்ண. தலைப்பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? அவர் அழித்திருக்கிறார், ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இன்னும் பண்ணோம், நாங்கள் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம். எதற்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும், எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தெரியாமல் படிக்கொண்டிருக்கிறார்கள். எகிப்தியர்கள் எல்லாம் அழித்தவரே உண்மை ஆராதிக்கின்றோம். அவர் ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற காரணமே கிடைக்கலையா? அவர் கோபத்தில் செஞ்ச காரியங்கள் எல்லாம் சொல்லி உங்களை ஆராதிக்க அவர் சொன்னாரா? தண்டனை கொடுக்கும் விதமா செஞ்ச காரியங்களை செய்து ஊசாவை அடித்துக் கொண்டவரே உண்மை ஆராதிக்கின்றோம். அப்ப அடுத்தபடி அவர் ஆராதிக்கணும், நம்ம யாராவது அடித்துக் கொள்ளணும். எவ்வளவு நல்ல காரியம் இருக்குது, நல்ல விஷயம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுப்பட்டு எதற்கு ஆராதிக்கணும், எதற்கு நன்றி செலுத்தணும், துதிக்கணும்? அவரே கோபம் அடைந்து செஞ்சார். இன்னைக்கு யாராவது ரொம்ப கோபம் அடைந்து ஒரு அடிச்சுட்டா, நாம் அவரே ஐயா அவங்க ரொம்ப நன்றி, நீங்கள் கோபம் அடைந்து அவரை தாக்கினதற்காக மிகவும் நன்றி. அப்போ அவர் நன்றி செலுத்தப்பட அடுத்த அடிப்பார். இந்த மாதிரி அந்த திரையில போயிட்டு இருக்கிறதா அங்கே போயிட்டே இருக்கும். அதை வச்சுதான் எங்க ஊர்ல நிறைய பேர் நல்ல பணம் சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு என்னன்னா ஒரு 100 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டா போதும். இன்னைக்கு பிற மதங்களில் இருக்கிற தத்துவங்கள் மாறுவேடம் போட்டு கொண்டு இங்க வந்து விட்டது, கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்து விட்டது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா 50 ஸ்தோத்திர பலி சொன்னா ஒரு ஆசீர்வாதம், 100 ஸ்தோத்திர பலி சொன்னா கொஞ்சம் அதிக ஆசீர்வாதம், அதுவே 200 ஆனா இன்னும் ஆசீர்வாதம், 500 ஆனா இடம் கொள்ளாத ஆசீர்வாதம், 1000 ஆனா அவ்வளவுதான். அதனால ஸ்தோத்திர பலி புஸ்தகம் இருக்கா? நான் எவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்கேன், இதெல்லாம் கேட்கறது. ஏன்னா they want to do the easiest job. அவர் எப்படி கேட்கிறாரு? உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும். அதனால தான் நான் 1000 ஸ்தோத்திர பலி புக்கு நான் போட்டு இல்லையே சொல்ல தவறுன்னு நான் சொல்ல வரவில்லை. துதி மலர்கள் 1000 ஒரு புக்கு போட்டோம். அது எதற்குன்னு சொன்னா நம்ம எளிதாக ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும், சரளமாக. ஆனா அதுவே சிலருக்கு மந்திரமாக மாறிவிட்ட காரணத்தினால என்னுடைய மனசாட்சிக்கு அதுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை, நான் அதை நிறுத்தி விட்டேன். சில பிரதிகள் இப்பொழுதாக கூட விநியோகிக்கப்பட்டு வருகிறது, முடிந்து விட்டது, இனி அது வெளியே வராது. காரணம் என்னவென்றால் நாம் எவ்வளவு அங்கே எழுதியிருக்கிற இதை மந்திரம் உபயோகிக்க கூடாது, இத்தனை ஸ்தோத்திர பலி சொன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நினைத்து பண்ணக்கூடாது.